நடக்கின்ற இந்த கூட்டம் எங்கள் மண்டல தலைவர் ஆற்றல் மிகு இளவல் அருமை தம்பி மலையரசன் அவர்கள் இது உலகம் போட்டு ஒப்பற்ற நாயகன் பாரத பிரதமர் மோடி அவர்களின் சாதனை விளக்க கூட்டம் என்று கூறினாலும் நான் சார்ந்த பிரச்சார பிரிவின் சார்பாக பாராளுமன்றத்தின் நெல்லை தொகுதியின் வெற்றி கூட்டமாக முதல் கூட்டமாக இந்த கூட்டத்தை நான் கருதுகிறேன். அதற்கான அருளை இந்த ராஜகோபாலசாமி நிச்சயமாக வழங்குவார். எனக்கு பின்னாலே சாதனைகள் வழங்குவதற்காக எங்கள் பிரச்சார பிரிவின் மாவட்ட துணைத் தலைவரும் நெல்லை மாமன்றத்திலே 4 முறை சபையை அலங்கரித்த என்னுடைய அருமை சகோதரர் TS முருகன் அவர்கள் சாதனைகளை விளக்கி கூறுவார்கள். இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு மலையரசனுக்கு ஏன் ஒரு வாய்ப்பு வந்தது என்று கேட்டால், தலைநகர் டெல்லியிலே இருந்து ஒரு சிங்கம் புறப்பட்டது. அதன் பெயர் அமித்ஷா. சென்னை விமான நிலையத்திலே வந்து அந்த சிங்கம் இறங்கிய போது மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டுவிட்டது. உடனே செந்தில் பாலாஜி என்ற அறிவாளி அணில் ஓடி இருக்கும், அதனால் கரண்ட் கட்டாக இருக்கும் என்று கூறினார். அதை பற்றி எங்கள் சிங்கம் கவலைப்படாமல் வேலூரை நோக்கி காரிலே சென்று கொண்டிருக்கிறார். 1967 தமிழகத்திற்கு பிடித்த அஷ்டமத்து சனியான முத்துவேல் கருணாநிதியின் மகன் மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கிராமத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள், வேலியில போறது ஓனான பிடிச்சி வேட்டிக்குள்ள விட்டுட்டு குத்துது கொடைதுன்னு சொல்லுவாங்க. சும்மா இருக்காம அமித்ஷா அமித்ஷா நீ வேலூருக்கு வாரிய, அங்க என்னத்தடா பேச போற, 9 ஆண்டு தமிழ்நாட்டுக்கு என்னத்தை செஞ்சு கிழிச்சிங்க அப்படின்னு கேட்காரு. விடியல் வந்துட்டு ஸ்டாலின் தான் வாராரு, விடியல் தர போறான்னு ஒப்பாரி வச்சு இருட்டாக்கி இந்த தமிழகத்தை சுடுகாட்டாக்கிய உங்களுக்கு தமிழகத்தை உலக அரங்கிலே நிமிரச் செய்த மோடியின் வலதுகரமான அமித்ஷாவை பார்த்து கேட்பதற்கு எந்த தகுதியும் இல்லை. ஆக நீங்க தமிழக முதலமைச்சர் என்ற ஒரு மமதையிலே ஒரு மப்பிலே கேட்கிறீர்கள், நீங்கள் வேலூரில் என்ன பேச போகிறீர்கள் என்று. எங்கள் அமித்ஷா சொன்னார், வள்ளுவன் சொல்லி இருக்கிறார், சொல்லுதல் யாருக்கும் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்று. சொன்னதையும் செய்வோம் சொல்லாதையும் செய்வோம், அதுதான் பாரதிய ஜனதா கட்சி. நீங்க சொன்னதையும் செய்ய மாட்டீங்க, சொல்லாதையும் செய்ய மாட்டீங்க. அமித்ஷா சொன்னாரு, மேரா நகி போல் ராயே ஹமாரா சோட்டா பாய் அண்ணாமராஜி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எங்க அன்பு சகோதரர் அண்ணாமலை தமிழகத்தின் உண்மையான எதிர்கால விடியல். நான் சொல்ல மாட்டேன், திருநெல்வேலி சிஎன் வில்லேஜ்ல போய் கேளு, அங்க நான் ஒரு மண்டலத்தில் ஒரு ஆற்றல் மிகு தம்பியை போட்டிருக்கேன், அவன் கூட்டம் போட்டு உனக்கு சொல்லுவான், அங்க போய் கேளுடா ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டாரு. கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலிலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் ஒப்பாரி வச்சாச்சு. திறந்த சிப்பில் ஐயா ஞானதேவன் வந்தாரு, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நீங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்க எல்லாம் மோட்சத்தை காண்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஏமாத்தியாச்சு, பிராடு பண்ணியாச்சு. நம்மளும் ஓட்டு போட்டாச்சு. எப்படி ஓட்டு போட்டோம்? 500 ரூபாய் வாங்கினோம், ஓட்டு போட்டோம். 5 வருஷத்துக்கு ஞானதேவி ஐயா தந்த ரூபாய் 500. அப்படியானால் ஒரு ஆண்டுக்கு அவர் தந்தது 100, ஒரு மாதத்திற்கு 8, ஒரு நாளைக்கு 27 பைசா. எங்களுடைய சட்டத்துறை வல்லுநர் மாவட்ட செயலர் வழக்கறிஞர் இங்கே இருக்கிறார், அவருக்கு தெரியும். அழுகி போகின்ற ஒரு தக்காளியின் விலை கூட 1 ரூபாய். அண்ணன் கந்தசாமி அண்ணன், ராமசாமி அண்ணன், மானசாமி அண்ணன், செல்லசாமி அண்ணன், உங்களுடைய விலை வெறும் 27 பைசா தானா? வெக்கமாக இல்லையா உங்களுக்கு என்று நாங்கள் கேட்கிறோம். 1970 ஜூலை 20ஆம் தேதி மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் கோபாலபுரத்திற்கு செல்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், இந்த மாலை வேளையில் இங்க வந்திருக்கிறீர்களே எதற்கு என்று. அப்பொழுது ராஜாஜி சொல்கிறார், மதுக்கடைகளை திறக்கப் போகிறார்களாம், எதிர்கால தமிழகம் இருந்துவிடும், இளைஞர்கள் எல்லாம் பால்பட்டு விடுவார்கள், என் மனதிலே ஒரே இருட்டாக தெரிகிறது, ஆகவே இங்கே வந்திருக்கேன் என்று சொல்லி அன்னைக்கு கருணாநிதி என்பவரை போய் காண்கிறார் முதலமைச்சரை. கருணாநிதி சொல்கிறார்,
எங்களுக்கு ஆட்சி நடத்த வாக்கியரிசி இல்லை, ஆகவே நாங்கள் மதுவை கொண்டு வருவோம் என்று கூறுகிறார். மதுக்கடையில திறந்தாச்சு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோடு கூட்டணி இருக்கிறதோ இல்லையோ எங்கள் அண்ணாமலை பார்த்துக் கொள்வார். அது அவங்க தலையெழுத்து எப்படி இருக்கோ, எங்க தலையெழுத்து எப்படி இருக்கோ அப்படி நடக்கும். அது ஆண்டவர் வச்சிருக்கதான் நடக்கும். ஆனால் புரட்சி தலைவர் அம்மா செய்த ஒரு சில கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மகளிருக்காக திருமண உதவி, தாலிக்கு தங்கம், பிரசவத்துக்கு விடுப்பு, குழந்தை பேருக்கு செலவு, குழந்தை பேருடன் தொட்டில், மெத்தை, அதுவும் முடிந்தபின் பேருந்து நிலையங்களிலே பெண்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக பாலூட்டுவதற்கு தனியறை என்று அந்த அம்மா செய்தார். முத்துவேல் கருணாநிதி பையன் என்ன செஞ்சாரு? மதுரையில சொல்லவே கஷ்டமா இருக்கு மனசுக்கு. தாய்மார்களுக்கு தனியாக இருந்து சரக்கு அடிக்கிறதுக்கு சாராய கடை திறந்திருக்காரு டாஸ்மாக். வெக்கமா இல்லையா உங்களுக்கு? உங்க வீட்டு பெண்களுக்கு நீங்க எதை வேணாலும் கொடுங்க, அது உங்களுடைய உரிமை. நீங்கள் இணைவியார், துணைவியார், கிளைவியார், நக்கியார், நாணியார் எத்தனை நாள் வச்சுட்டு போங்க, நாங்க வேண்டாம் சொல்லல. எங்க வீட்டு பெண்களை மதுவுக்கு நீங்க அடிமையாக்கிறீர்கள், நாங்க திறந்து வச்சிருக்கோம், உங்களை அடிக்கவா சொல்றோம் அப்படின்னு சொல்லுவீங்க. எங்களுடைய மாவட்ட செயலாளர் சத்யங்க வந்திருக்காரு. அவர் ஒரு கம்பெனில வேலை பார்க்காரு. 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறாரு. கையில 13,000 ரூபாய் இருக்குது. ஒரு கிலோ அல்வா வாங்கியிருக்காரு பிள்ளைகளுக்கு. பொன்னாட்டிக்கு 100 ரூபாய்க்கு பூ வாங்கியிருக்காரு. நேரா வீட்டுக்கு போகணும். வரும்போது பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல பாக்காரு. அங்க பச்சை லைட்டு வான்னு கூப்பிடுது. அப்ப பிள்ளை முகம் தெரிஞ்ச உடனே ஐயோ பிள்ளை தேடும்போது அங்க இருந்து கடந்து வந்துருக்காரு. ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கினாரு. அங்க ஒரு லைட்டு நவீன பார்வசி உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி வர்றாரு. நேரையா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ராஜ்குமார் காம்ப்ளெக்ஸ் பக்கத்துல வரும்போது ஒரு சனிய வாரம், ஏதோ ஒரு பேரு சொல்லக்கூடாது, அவன் வந்துட்டு மாப்பிள வா சரக்கு சாப்பிடுவோம் அப்படின்னு கூப்பிடுதான். ஐயா போய் விடிய விடிய அடிக்காரு. காலையில 3:30 மணிக்கு மிச்சம் இருக்கிறது என்னது? அல்வாவை காணல, பொண்டாட்டிக்கு வாங்கின பூவை காணல, கையில இருந்த 13,000 காணல, மிச்சம் இருப்பது போதை மட்டும்தான். எங்க போகுது தமிழ்நாடு? உலகத்திற்கு கலாச்சாரத்தின் தொட்டிலாக வழங்கிய தமிழகம் இன்னைக்கு சாராயத்தினால் நாசமாகி போயிருக்கிறது. விடுங்க, சரி அது நாசமா போறோம். 40,000 கோடி வருமானம் வருது, அதை வச்சுதான் நாங்க நடத்த வேண்டி இருக்கு, இல்லைன்னா எங்களுக்கு வாக்கியரிசி இல்லைன்னு சொல்லியாச்சு. சிங்கம் அண்ணாமலை சொன்னார், 46,000 கோடிக்கு உனக்கு வருமானத்திற்கு நான் வரி சொல்கிறேன், அதற்கான ரெக்கார்டுகளை வைத்திருக்கிறேன், தலைமையகத்துக்கு கொண்டு வருகிறேன், நீ வாங்குவதற்கு தயாராக இருக்கிறாய் என்று கேட்ட போது இன்னைக்கு வர முத்துவேல் கருணாநிதி மகனுக்கு காதே கேட்கல. அங்க ஒரு காது கேட்காத அமைச்சர், உலக தமிழ்நாட்டில் எத்தனை ஆறு ஓடுது, அது எத்தனை கிலோமீட்டர் நீளம் இருக்கு, எத்தனை கிலோமீட்டர் அகலம் இருக்கு, அதுல எவ்வளவு தண்ணி போகுது, எத்தனை ஏக்கர் வயலுக்கு பாயுது, அதுல எவ்வளவு மணல் களவாங்கலாம் அப்படின்னு கேட்டால் தெள்ள தெளிவாக கூறுகிற ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர் துரை முருகன். அவனுக்கு யாரு துறைன்னு பேர் வச்சா, யாரு முருகன் பேர் வச்சான்னு தெரியல. அவரால் பதில் சொல்லுவாரா? தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் எங்கள் அண்ணாமலையை அழைத்து 46,000 கோடி எந்த வழியில் வரும் என்று கேளுங்கள். அவர் பதில் சொல்லவில்லை என்றால் நீங்கள் நடுக்கூடத்தை அவரை நிறுத்துங்கள். அதுக்கும் நீங்க தயாரா இல்ல. அப்ப என்னதான் நடக்குது இந்த நாட்டுல? முள்ளமாரித்தனம், முடிச்சவைக்குத்தனம், காவாணித்தனம், காட்டி கொடுக்கறதனம், அதுக்கப்புறம் சொல்ல முடியாது. இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. ஆகவே இந்த நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு நாட்டை ஆளுகின்றவன் ஆற்றல் மிக்கவனாக இருக்கணும். அறிவாற்றல், எழுத்தாற்றல், பேச்சாற்றல், ஆளுமை ஆற்றல், எதிர்ப்பாற்றல், அனுசரித்து போற எந்த ஆற்றலும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் இருக்கு. என்னது? எப்படியோ முத்துவேல் கருணாநிதிக்கு மகனா பிறந்துட்டான். எப்படி பிறந்தாலும் அவனுக்கும் தெரியாது, இவனுக்கும் தெரியாது. என்ன செய்யறீங்க? நாட்டை எப்படி காப்பாத்துறீங்க? உங்களால காப்பாற்ற முடியாது. தேவேந்திர மக்களுக்கு தேவேந்திர வேளாளர் என்ன அந்த அமைப்பை ஏற்படுத்தியிருந்தது எங்கள் மோடி. முற்படுத்தப்பட்ட சமுதாயமாகி 69 ஜாதியினர் இன்று படித்து வேலை இல்லாமல் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார். 10% இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடை அனைத்து மாநிலங்களும் ஆதரித்து அவர்கள் கொண்டு வந்த பின்னும் தமிழகத்திலே கொண்டு வர முடியவில்லை. ஏன்? இவர்கள் படித்து முன்பாக வந்துவிடக்கூடாது என்பதற்காக.
அவன் RS பாரதின்னு ஒரு வீணா போனவன், அவனுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருக்கான். நான் பேசக்கூடிய எல்லாம் உண்மை. ஏன்னா எங்களுடைய அண்ணாமலை சொல்லியிருக்கிறது, மேடையில நீங்க என்ன பேசினாலும் அது ஆதாரம் இருக்கணும், உண்மையை மட்டும் தான் பேசணும்னு. நாங்க 500 ரூபாய் வாங்கிட்டு கோட்டை அடிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டு போயிட கடைநிலை மேடை பேச்சாளர்கள் அல்ல, எங்கள் உள்ளத்திலே இருந்து பொங்கி வருகின்ற வேதனைகளை தான் கூறிக்கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த பொதுமக்களை கேளுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் இருக்கின்ற ஒருவன் திருமாவளவன். அவன் மாமாவளவன் தான் வைக்கணும். அவன் சொல்றான், வட்டமாக இருந்தால் அது மசூதி, உயரமாக கூம்பாக இருந்தால் அது தேவாலயம், அசிங்கமான பொம்மைகள் இருந்தால் அது இந்து கோயில் என்று எவ்வளவு தைரியமாக அவங்களுக்கு நெஞ்சழுத்தம். இந்துக்கள் அனைவரும் ஒன்று சேர்த்து ஓட்டு போடவில்லை என்றால் நீங்கள் ஒரு சீட்டு கூட இல்ல, 1000 ஓட்டுகள் கூட ஒரு தொகுதியில் எடுக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரல்ல, கிறிஸ்தானியர்களுக்கு எதிரல்ல, எல்லோரும் அனுசரித்து செல்ல வேண்டும் என்று தான் கூறுகிறார் எங்கள் மோடி. குஜராத்திலே 9 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார். இந்தியாவிலே 9 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார். எங்கேயாவது மசூதிகளை இடிக்க சொன்னாரா அல்லது கிறிஸ்தவ தேவாலயங்கள் இருக்கக்கூடாது என்று சொன்னாரா என்று கேட்டால் இல்லை. நீங்கள் மதவாத கட்சி என்று கையாளாக காங்கிரசும் திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம்